இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செமி ஸ்டிச்ட் லெஹெங்காவில் லென்த் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஸோ இதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறேன். இது வந்து செமி ஸ்டிச், ஸோ பார்ஷியலி அது ஸ்டிச்டாக தான் இருக்குது. ஸோ இதில் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்த்தா, இப்போ பார்டரில் பார்த்தீங்கன்னா சாலிட் பார்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த பார்டரோடு சேர்த்து இப்படி மடித்து தைச்சிடலாம். ஆனால் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா சாலிடாக இல்லாமல் ஒரு மாதிரி ரன்னிங் பார்டராக இருக்குது. இந்த டிசைன் வந்து இங்கேருந்து அப்படியே மேலே வரைக்கும் வருது. அதனால் எனக்கு வந்து கீழே உள்ள பார்டரில் மடித்து தைக்க முடியாது. அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இதில் 4 இன்ச் நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் ரூலர் வச்சு 4 இன்ச்சுக்கு நான் மார்க்கிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி 4 இன்ச்சுக்கு நான் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதில் கோடு போட போகிறேன். இப்போ இந்த இதில் மார்க்கிங் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் எங்கே தைக்க போகிறேன்னு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதில் வந்து தைக்க போகிறேன். இப்போது அந்த லைன் போட்ட இடத்துலையே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தைக்க போகிறேன். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இப்படி மடித்து விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தைக்க போகிறேன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது மேலே இந்த இடத்துல ஒரு தையல் போட்டிருந்தது. இந்த தையெல்லாம் நான் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ இப்படி வந்துடுது. ஸோ நான் இப்போ தைச்ச இடத்துலையும் இதையும் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு தையல் போட போகிறேன். திரும்ப சொல்கிறேன், இதுதான் என்னோட டாப் போர்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் மேலே இருந்த தையலை மட்டும் நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கீழே தையல் போட்டிருக்கேன் இல்லையா, இதை வந்து இதோடு சேர்த்து இப்படி வச்சு தையல் போட போகிறேன். இப்போது இந்த ப்ளீட்ஸ் இதெல்லாம் உள்ளே கொஞ்சம் தள்ளிட்டு அந்த தையல் இதை மட்டும் எடுத்து இந்த இதில் ஏற்கனவே இருக்கிற தையல் இதனால நான் லைன் போட போகிறேன். இப்போது இந்த இது வந்து நான் மடித்து இங்கே ஏற்கனவே ஒரு தையல் இருந்துச்சுல, அதில் வந்து போட்டுட்டேன். இப்போ நமக்கு இந்த ஃப்ளாப் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி மடித்து இந்த இடத்துல இதை தையல் போட்டுட்டோன்னா நமக்கு இந்த இடம் நீட்டாக வந்துடும். இப்போ இது தையல் போட்டுட்டு கட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம மடித்து தைச்சதுக்கான அடையாளமே இல்லை.